சகோதரர் வி.கே. சித்தார்த், அஸ்ரயா காயத்ரி ஆகியோர் இன்றைக்கு திருமண வாழ்க்கையிலே அடி எடுத்து வைக்கின்றார்கள். மணமக்களுக்கு உங்கள் அத்தனை பேர் சார்பாக முதல்ல என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திருமண நிகழ்ச்சியிலே கழகத்துடைய இளைஞரணி செயலாளராகவோ தமிழ்நாட்டுடைய எதிர்க்கட்சி தலைவராகவோ நான் பங்கேற்கவில்லை. ஐயா ஆற்காட்டார் அவர்களுடைய குடும்பத்தில் ஒருவனாகத்தான் உங்களை எல்லாம் வரவேற்புகின்ற அந்த வாய்ப்பை பெற்றிருக்கின்றேன். முத்தமிழர் கலைஞர் அவர்களுக்கும் ஐயா ஆற்காட்டார் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த நட்பை பற்றி உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். ஐயா ஆற்காட்டார் அவர்கள் கலைஞருடைய நிழலாக வலம் வந்தவர். முத்தமிழர் கலைஞர் அவர்களோடு அதிக நேரம் பேசக்கூடியவர், பழகின்ற வாய்ப்பை பெற்றவர். நாங்கள்லாம் சின்ன வயதில் கோபாலபுரம் வீட்டில் இருக்கும் பொழுது தினமும் அவர்களை பார்ப்போம். காலை 8 மணிக்கு தலைவரோடு வந்து பேச ஆரம்பித்தார்னா தலைவரோடையே பயணிக்கக்கூடியவர். இரவு 10 மணி வரைக்கும் தலைவரோடு அனைத்து நிகழ்ச்சியிலும் பங்கு கொண்டவர் தான் ஐயா ஆற்காட்டார் அவர்கள். அது மட்டுமல்ல, நம்முடைய கழகத் தலைவர் அவர்கள் 1 வருட காலம் மிசாவில் சிறையில் இருந்த பொழுது அவருக்கும் துணையாக இருந்தவர் தான் ஐயா ஆற்காட்டார் அவர்கள். இன்றைக்கு எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சியுடைய கரை வேட்டியை கட்டிக்கொண்டு சுத்துகின்ற ஆட்களை எல்லாம் நாம் இப்பொழுது அதிகமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதுலேயும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இந்த சோஃபா மாடல் ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அது கொஞ்சம் அதிகமாகவே நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த அரசு எதை கொள்முதல் செய்கிறதோ இல்லையோ அடுத்த கட்சி ஆட்களையும் அடுத்த கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களையும் தொடர்ச்சியாக இந்த அரசு கொள்முதல் செய்து வந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டவங்களுக்கு மத்தியில் இன்றைக்கு ஒரே கொடி, ஒரே இயக்கம், ஒரே லட்சியம் அப்படின்னு ஐயா ஆற்காட்டார் அவர்கள் இன்றைக்கும் பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறார். கொண்ட கொள்கையில தடம் மாறாமல் பயணிக்கின்ற கூடிய இன்றைக்கு தலைமுறைக்கு ஐயா ஆற்காட்டார் அவர்கள் ஒரு வழிகாட்டியாக செயல்பட்டு வருகின்றார். அவர் வழியில நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் சகோதரர் டாக்டர் கலாநிதி வீராசாமி அவர்களும் இன்றைக்கு கழகத்துடைய குரலாக பாராளுமன்றத்தில் தொடர்ந்து எதிரொலிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறார். திரு கலாநிதி வீராசாமி அவர்கள் வெளில பார்ப்பதற்கு மிகவும் சாஃப்டாக தெரிவார். ஆனால் டெல்லி போனால், நாடாளுமன்றத்திற்கு போனால் அங்கு பேச வேண்டிய கருத்துக்களை சரியான நேரத்தில் கரெக்டாக தன்னுடைய கருத்துக்களை பதிய வைப்பார். குறிப்பாக தமிழ்நாட்டுடைய உரிமை சார்ந்த விஷயங்களை பேசுறதுக்கு அவர் என்றைக்குமே தயங்கினது கிடையாது. நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி அமைஞ்ச பொழுது நமக்கு வாக்களிக்காத மக்கள் எல்லாம் இந்த ஆட்சிக்கு வாக்களிக்காம தவறிவிட்டோமோ என்று அந்த எண்ணத்தோடு இருந்தார்கள். ஆனா இன்றைக்கு இந்த சோஃபா மாடல் அரசு அமைஞ்ச